ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 434. இங்கு ஆழ்வார்களால் திருவாய் மலர்ந்து அருளிய கோவில்கள் சிலவற்றை காண்போம். முதலில் திருநாவாய், சென்னை கள்ளிக்கோட்டை சமீபம். மூலவர் நாவாய் முகுந்தன் நாராயணன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் மலர்மங்கை நாச்சியார். சிறுதேவி தீர்த்தம். செங்கமல சரஸ் விமானம். வேத விமானம் பிரதக்ஷம். லக்ஷ்மி கஜேந்திரன். நவயோகிகள். விசேஷங்கள். இந்த இடத்தில் 9 யோகிகள் யாகம் செய்ததால் இந்த தலம் திரு நவயோகி என பெயர் பெற்று நாள் அடைவில் திரு நாவாய் என மக்கள் வழக்கில் மாறுபட்டதாக ஐதீகம். ஒரு சமயம் மகாலட்சுமியும் கஜேந்திரனும் தாமரை பூக்களை பறித்து பகவான் கிருஷ்ணரை அர்ச்சனை செய்ய கஜேந்திரனுக்கு பூ கிடைக்காமல் பகவானிடம் முறையிட பகவான் லட்சுமியை பூ பறிக்க வேண்டாம் என கூறி லட்சுமியை தன்னுடன் ஏக சிம்மாசனத்தில் அமரச் செய்து கஜேந்திரன் பூஜையை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு. மலைநாட்டில் இந்த ஒரு இடத்தில்தான் லட்சுமிக்கு தனி சன்னதி இருக்கின்றது. அடுத்ததாக திருவித்துவக்கோடு, சோரனூர் மற்றும் குருவாயூர் சமீபம். மூலவர் உய்யவந்த பெருமாள் அபயப்பிரதன் நின்ற திருக்கோலம். தெற்கே திருமுக மண்டலம். தாயார் வித்துவக்கோட்டு வள்ளி. பத்மவாணி நாச்சியார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம். விமானம் தத்துவ காஞ்சன விமானம். பிரதட்சம் அம்பரீசன். விசேஷங்கள். பஞ்ச பாண்டவர்கள் தவம் செய்த இடம். கோவிலில் நுழைந்ததும் எதிரே சிவபெருமான் சந்நிதியும் அதன் பின்பு பெருமாள் சன்னதியும் இருக்கின்றன. அம்பரீசன் பர தேவதையை சேவிக்க அனுக்கிரகிக்க வேண்டும் என பகவானை பிரார்த்தித்தபடியால் பகவான் இந்த 4 வடிவம் கொண்டு எழுந்து அருளி இருப்பதாக ஐதீகம். நடுவில் இருக்கும் மூர்த்தியை தர்மபுத்திரரும், மேற்கில் இருக்கும் மூர்த்தியை அர்ஜுனனும், இடது புறத்தில் உள்ள மூர்த்தியை பீமசேனனும், வலது புறத்தில் உள்ள மூர்த்தியை நகுலனும் நகுலன் பூஜை செய்ததே சகாதேவனும் பூஜித்ததாக புராண வரலாறு. அம்பரீசன் முக்தி அடைந்த தலம் என்றும் வரலாறு. பஞ்சபாண்டவர்கள் 5 சேர்ந்து சேவித்த தலம். அடுத்ததாக திருக்காட்கரை, ஆளவாய் திருச்சூர் சமீபம். மூலவர் காட்கரையப்பன் நின்ற திருக்கோலம். தெற்கே திருமுக மண்டலம். தாயார் பெருஞ்செல்வ நாயகி வாத்சல்ய வள்ளி. தீர்த்தம் கபில தீர்த்தம். விமானம் புஷ்கல விமானம். பிரதட்சம் கபிலமுனி. விசேஷங்கள். இந்த பெருமாளை வாமனன் என்று மலையாளர்கள் சொல்கின்றார்கள். ஓணம் பண்டிகை அன்று இந்த கோவிலில் பெரிய உற்சவம் நடக்கின்றது. இந்த தலத்தில் ஒரு தனிகன் வாழை தோட்டங்கள் ஏற்படுத்தி குலை தள்ளாமலே பலமுறை அழிந்து போய் அந்த தனிகன் பொன் வாழை குழலை செய்து திருநாட்கரை அப்பனுக்கு சமர்ப்பிக்க பகவான் அனுக்கிரகத்தால் தோட்டங்களில் வாழை மரங்கள் உயர்ந்து வாழை குலைகள் இட்டதாகவும் அவையே நேத்திரம் வாழை என பிரசித்தமாக இருப்பதாகவும் ஐதீகம். அடுத்ததாக திருமூலிக்களம், எர்ணாகுளம் சமீபம். மூலவர் திருமூலிக்களத்தான் அப்பன். ஸ்ரீ சுக்திநாத பெருமாள் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் மதுரவேணி நாச்சியார். தீர்த்தம் பெருங்குளம். சங்க தீர்த்தம். சிற்றாறு. விமானம் சௌந்தர்ய விமானம். பிரதட்சம் ஹாரிதம மகரிஷி. விசேஷங்கள். இந்த பெருமாளை லக்ஷ்மணன் என கூறுகின்றார்கள். ஹாரித மகரிஷி பல வருஷங்கள் தவம் இருந்து பகவான் பிரதிட்சமான போது அவர் வர்ணாசிரம தர்மங்களையும் 5 காலங்களில் செய்ய வேண்டிய அனுஷ்டான பிரகாரங்களையும் யோகத்தையும் பிரதிபலிக்கின்ற சம்ஹிதையை திருமொழியை
இயற்றியபடியால் இந்த தலத்திற்கு திருமொழிக்களம் என பெயர் வழங்க வேண்டும். பெருமாளுக்கு திருமொழிக்களந்தான் என்ற திருநாமம் இருக்க வேண்டும் என பிரார்த்தித்தபடி பெயர் உண்டாகியதாக புராண வரலாறு. ராமன் சித்திரக்கூடத்தில் இருந்தபோது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பரதன் ராமனை திரும்ப அயோத்திக்கு அழைத்து போக வந்ததை சந்தேகித்து லக்ஷ்மணன் பரதனை கொல்ல முயன்ற பாவத்தை போக்க திருமூழிக்களத்தானை அடி பணிந்ததாகவும் அப்போது பரதனே வந்து இன்சொல்லுடன் ஆனந்த பரவசனாய் லக்ஷ்மணனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். பகவானை இருவரும் துதித்ததாகவும் இன்சொல் விளைந்த ஸ்தானம் ஆகையாலே இதற்கு திருமூழிக்களம் என பெயர் உண்டானதாக தல வரலாறு. லக்ஷ்மணன் இந்த இடத்தில் கோபுர மண்டப பிரகாரதிகளை ஜீர்ணோத்தாரணம் செய்ததாக வரலாறு. அடுத்ததாக திருவல்லவாள் கொல்லம் எர்ணாகுளம் சமீபம் மூலவர் கோலப்பிரான் திருவாள் மார்பன் ஸ்ரீ வல்லபன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் வாத்சல்ய தேவி தீர்த்தம் கண்டகார்ண தீர்த்தம் பம்பா நதி விமானம் சதுரங்க கோல விமானம் பிரதட்சம் கண்டாகர்ணன். விசேஷங்கள் இந்த கோவிலில் சுதர்சன சக்கரம் சாவிக்கப்பட்டு இருக்கின்றது. துவஜ ஸ்தம்பம் பொன் தகடு வேயப்பட்டு இருக்கின்றது. பெண்கள் சன்னதிக்கு வெளியிலே சேவிக்க வேண்டும். இந்த தலத்தில் சங்கர மங்களத்தம்மை என்கின்ற பதிவிரதை ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்று ஒரு பிரம்மச்சாரிக்கு பாரணை செய்வித்து வந்ததாகவும் தோலகாசுரன் இதற்கு இடையூறு செய்ததாகவும் பகவான் பிரம்மச்சாரி வேடத்தில் வந்து அசுரனை கொன்றுவிட்டார். கண்டகா கர்ணன் என்பவன் முதலில் சிவபக்தனாக இருந்து பிறகு சிவன் உபதேசித்தபடி அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிக்கும் போது தன் செவியில் கிருஷ்ணநாமம் தவிர மற்ற எதுவும் விழாதிருக்க தன் காதில் 2 பொன் மணிகளை அணிந்து அது சப்திக்கும்படி அசைத்து கொண்டு தவம் செய்து மோட்சம் அடைந்ததாக தல வரலாறு. அடுத்ததாக திருக்கடித்தானம் கோட்டயம் சமீபம் மூலவர் அற்புத நாராயணன் அமிர்த நாராயணன் என்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் கற்பகவல்லி தீர்த்தம் பூமி தீர்த்தம் விமானம் புண்ணிய கோடி விமானம் பிரதக்ஷம் ருக்மாங்கதன். விசேஷங்கள் இங்கே நரசிம்மன் கிருஷ்ணன் சன்னதிகளும் இருக்கின்றன. ருக்மாங்கதன் என்கின்ற சூரிய வம்சத்து அரசன் ஆண்ட இடம். ஏகாதசி விரதம் இருந்து அதன் பலனை தேவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேவலோகம் அனுப்பித்த தலம். இந்த சன்னதியை சகாதேவன் ஜீர்ணோத்தாரணம் செய்ததால் சகதேவ பிரதிஷ்டை என்பார்கள். அடுத்ததாக திருச்செங்குன்றூர் எர்ணாகுளம் சமீபம் மூலவர் இமய வரப்பன் நின்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் செங்கமல வள்ளி தீர்த்தம் சங்க தீர்த்தம் திருச்சிற்றாறு விமானம் ஜெகஜோதி விமானம் பிரதக்ஷம் ருத்திரன் சிவபெருமான். விசேஷங்கள் சூரன் பத்மன் என்று இருவர் சிவன் வரம் பெற்று ஒரு உடலாய் சூரபத்மன் என்ற பெயர் பூண்டு தேவர் உள்பட எல்லோரையும் ஹிம்சை செய்ததால் சுப்பிரமணியன் இவர்களை சம்ஹாரம் செய்து அவர்களை கொடியில் சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கி கொண்டதாக வரலாறு. தன் குருவான துரோணரை யுத்தத்தில் கொள்வதற்கு அஸ்வத்தாமா ஹத என்ற உறக்கச் சொல்லி குஞ்சர என்று மெதுவாகச் சொன்னது தர்ம புத்தரின் மனதை வருத்தியபடியால் இந்த தலத்திற்கு வந்து ஆலய ஜூர்ணாத்தாரணம் செய்து திருச்சிற்றாரில் ஸ்நானமும் பகவத் பூஜையும் செய்து மன நிம்மதி அடைந்ததாக தல வரலாறு. தர்மபுத்திரர் யாகம் செய்ததால் தர்மபுத்திரர் பிரதிஷ்டை என்பார்கள். அடுத்ததாக திருப்புலியூர் செங்கன்னூர் சமீபம் மூலவர் மாயப்பிரான் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பொற்கொடி நாச்சியார் தீர்த்தம் பிரஞாச்சரஸ் பூஞ்சுனை தீர்த்தம் விமானம் புருஷோத்தம விமானம் பிரதட்சம் சப்தரிஷிகள். விசேஷங்கள்
இந்த கோவிலை பீமன் ஜீர்ணோத்தர தாரணம் செய்ததால் பீமசேனால் பிரதிஷ்டை என்று அழைக்கப்படுகிறது. சப்த ரிஷிகள் ஸ்ரீமன் நாராயணன் தான் தேவதைகளுக்குள் உத்தமன் என்று பர தேவதா நிர்ணயம் செய்ததால் பகவான் பிரத்யட்சமாகி மாய பிரானாக காட்சி கொடுப்பதாக ஐதீகம். அடுத்ததாக திருவாரன் விளை செங்கண்ணூர் சமீபம் மூலவர் திருக்குறளப்பன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பத்மாசதி நாச்சியார் தீர்த்தம் வேத வியாச சரஸ் பம்பா தீர்த்தம் விமானம் வாமன விமானம் பிரதட்சம் பிரம்மா வேதவியாசர். விசேஷங்கள் யுத்தத்தில் கர்ணனின் தேர் இடது சக்கரத்தை பூமி விழுங்கிய பொழுது கர்ணன் தனது ரதத்தை தூக்கிவிட்டு வரும் வரை பூமியில் இருக்கும் தன்னை கொல்ல வேண்டாம் என கூறியும் பானத்தை போற்று கொன்றுவிட்டதால் மனம் வருந்திய அர்ஜுனன் இந்த இடம் வந்து தவம் செய்து இந்த கோவிலை ஜீர்ணோத்தாரணம் செய்ததாக தல புராணம். ஒரு பெரிய மேட்டின் மேலுள்ள இந்த பெரிய கோவில் அர்ஜுனனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும். பக்கத்தில் கோவில் மதிலை தொட்டுக்கொண்டு அழகிய பம்பா நதி ஓடுகின்றது. முன்பு பிரம்மதேவர் இடமிருந்து வேதங்களை மது கைடபர்கள் அபகரித்த போது பிரம்மா சிருஷ்டிக்கான சூனியராக பகவானை குறித்து தவம் செய்ய பகவான் சிருஷ்டி ஞானத்தை பிரம்மாவுக்கு திருப்பி அளித்த ஸ்தலம். அடுத்ததாக திருவன்வண்டூர் செங்கண்ணூர் சமீபம் மூலவர் பாம்பனையப்பன் கமலநாதன் நின்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் கமலவல்லி நாச்சியார் தீர்த்தம் பாபநாச தீர்த்தம் பம்பா தீர்த்தம் விமானம் வேதலாய விமானம் பிரதட்சம் மார்க்கண்டேயர் நாரதர். விசேஷங்கள் இந்த கோவிலை நகுலன் ஜீர்ணோத்தாரணம் செய்ததால் இந்த தலம் நகுலனால் பிரதிஷ்டை என அழைக்கப்படுகின்றது. இந்த ஊரில் பூமியை தோண்டுகையில் புதிய பெருமாள் விக்கிரகங்கள் கண்டெடுக்கப்பட்டு புதிய சன்னதிகள் மண்டபங்களுடன் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கின்றன. நாரதர் பிரம்மாவினால் சபிக்கப்பட்டு இந்த இடம் வந்து சிவன் நாராயணனை பூஜித்து பகவான் இடமிருந்து தத்துவ ஞானம் உபதேசிப்பதே தொழிலாக வேண்டும் என வரத்தை பெற்ற தலம். நாரதர் இங்கே நாரதிய புராணத்தை இயற்றியதாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே பரதத்துவம் என ஸ்தாபித்து அவரை பூஜிக்கும் முறை துதி முதலியன அடங்கிய பெருநூலை 25,000 கிரந்தங்களில் செய்து முடித்ததாக தல புராணம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.